மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இதாக இருக்கும். பெருசாக கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறையும், நோய் இருக்கிறவங்களுக்கும் நோயுடைய தன்மை குறையும். பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏற்கனவே அங்கே சுக்கிரன் இருக்கார், சனியும் குருவும் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் பார்க்குறது நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்கல ஃபுல்ஃபில் ஆகும். அதோட வழக்குகள் எதாவது இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜெயிப்பீங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் லாஸ் இருக்குது. பார்ட்னர் இருந்தால் பார்ட்னர் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இது. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும். லைஃப் பார்ட்னர் பிரியலைனா கூட அவருக்கு அடிக்கடி வைத்திய செலவுகள் என்பது இருக்குது. ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி பேப்பர் போடணும், நான் பார்க்குற கம்பெனியை விட்டு வெளியே போட நினைக்கிறவங்க இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சுமாராக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அடக்கி வாசிங்க. அதில் பெருசாக லாபம் இல்லை, விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக நினைக்காதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. பெரிய லெவலில் நான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறேன், லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மாதிரியான யூக வணிகங்கள் எதுவும் வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் நம் கண் முன்னாடியே பணப்பொருள் பறிபோன மாதிரியான காலம். நல்ல இந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள்.